ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/3/2026 கருணியா ப்ளஸ் KN 614க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு அதோட நம்ம ABC போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை அந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 885 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 286, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 815 சொல்லிட்டு இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமைனா நம்மளுக்கு கருணியா ப்ளஸோடைய கம்பெனி வரும். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டோட வந்து 7 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் 141லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம கூட்ட ஆரம்பிக்கலாம். இதில் 141ல் நம்மளுக்கு சி போர்டில் இருக்கிறது 1 நண்பா. அப்போது இந்த 1ஓட +7 = 8. ஸோ இந்த 8 தான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 8 மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 141க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 805 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து சி போர்டோட 7 கூட்டுறோம் நண்பா. இப்போ நம்ம 805க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து நம்மளுக்கு 5 மட்டும்தான். இதோட நம்ம +7 = 7ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2. அப்போ 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 805க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 2 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 805க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 206 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதே போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு நண்பா. இப்போ 206 இருக்குல்ல, இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து நில். அதுக்கடுத்து நம்ம 001 இந்த 001 அப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து சி போர்டில் 1, அதே தான் +7 = 8. அப்போ இந்த 001க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு வந்து 8 நண்பா. இதுதான் நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ 001க்கு அப்புறம் நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 815 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ நம்ம 815க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தின ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ 805க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 5, இதோட +7 = 5ஓட 7 கூட்டும்போது நம்மளுக்கு 2. அப்போ 815க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 2 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த 815க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 286 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ இந்த இடம் 286 இது வந்து நம்மளுக்கு நில். இப்போ நம்ம 885க்கு பார்க்க போகிறோம். இந்த 885 தான் நம்மளுடைய போன வாரம் நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். 885 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 5, இதோட +7 = 7ஓட 5 கூட்டினோம்னா 2. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கான ஏ போர்டு வந்து 2 நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது. அதை தான் நாங்கள் நெல்லுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 டைம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தடவை வரல, 2 டைம் வந்திருக்கு, ஒரு தடவை வரல. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் 2 டைம் வந்து கண்டினியூ ஆகணும் இந்த ஃபார்முட் படி. அப்படி ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 இருக்குது நண்பா. நம்ம இது எல்லாமே ஒரு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு 2 இருக்குது. 2ஓடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 7. ஸோ 7 நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸை தான் நம்ம அப்படியே எடுத்திருக்கோம். அப்போ 2 அல்லது 7 தான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு இந்த ஃபார்முட் படி.
அப்போ இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 7 2 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 அல்லது 7 இருக்குது. இப்போ நம்மளுடைய 2 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய ஏபிசி பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 725 751 761 726 237 783 290 740 289 285. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க 10 நம்பர். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் நண்பா. ஆனால் நான் இதை ஸ்ட்ரைட் ஃபார்மேட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேணா இதை பாக்ஸில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே பாக்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். சில நேரத்துக்கு ரோலில் வரதுக்கு தான் அதிகப்படியே சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கான 10 நம்பர்ஸ் இதுதான். இது நம்மளுடைய 36 நம்பர்ஸ்லேருந்து குறைச்சி கொண்டு வந்த 10 நம்பர்ஸ். ஸோ இது நம்மளுக்கு அதிகமான நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஏபிசி போர்டு பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது அது ஆல் போர்டில் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபார்மேட் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். சில நாட்களில் ஃபெயில் ஆனாலும் பல நாட்கள் வந்து நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதில் எதுவுமே கட்டாயமும் கிடையாது நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணை ப்ளஸ் ரிசல்ட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நில் ஆகுது. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு நில் வந்துட்டதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு 2 அல்லது 7 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 அல்லது 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை 12/3/2026 கருணையா ப்ளஸ் கேஎன் 614க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.